ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் பிஸியான சண்டே ரொட்டீன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி விலாக், மினி விலாக் ஆர் இன் ஜென்ரல் ஒரு விலாக் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிட்டு தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பட் அது எவ்ரி டைம் சாத்தியமாகாது. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணுன்றது அவசியமே இல்லை. நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கான்டென்ட்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. சில வீடியோஸில் வந்து நல்ல குவாலிட்டி இருந்திருக்காது, ஒரு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் நீங்கள் பெருசாக வந்து சப்போர்ட் கொடுக்கல, which means my work is not up to the mark. I understand and I rectify it in the next video. Every Sunday நான் இந்த மாதிரி பிஸியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சில சண்டேஸ்லாம் நான் வந்து 12 o'clock 11 o'clock வரைக்கும்லாம் தூங்கிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு அன்றைக்கி நாளே ரொம்ப ஸ்லோவாக நகர்ந்துருக்கு. பட் இந்த சண்டே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் மார்னிங் டில் நைட் ஐ வாஸ் ரோமிங் ஹியர் அண்ட் தேர் அவுட் சைட். ஸோ அதுக்காகவே காலையிலே எழுந்திரிச்சு நான் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணக்கப்புறமாவே வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டில் நுழையிறதே வந்து சாமி ரூம்குள்ளே தான். எப்பயும் போல் சாமி ரூம்குள்ளே போயிட்டு நம்ம விளக்கு ஏற்றியாச்சு அண்ட் ஊதுபத்தியும் அன்றைக்கி ஏற்றி வச்சுட்டேன். என்னோடய மூடு பொறுத்து தான் இருக்குது. எவ்ரிடே நான் வந்து விளக்கேற்றுவேன். பட் இந்த ஊதுபத்தி ஏற்றுறது, இந்த மாதிரி இந்த மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு மூட் இருந்தால் மட்டும்தான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எனக்கு இல்லைன்னா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் சண்டே ஆனால் போதும் எனக்கு இந்த மாதிரி மூடில் எங்கேருந்து கிளம்பி வருன்றது தெரியல. ரூமில் வந்து நல்லா சென்டட் கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுருவேன், ஊதுபத்தி ஏற்றி வச்சுருவேன் அண்ட் ஹியர் அண்ட் தேர் நிறையா கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுட்டே இருப்பேன். எனக்கு அந்த ஸ்மெல்லே வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப மைல்டான சென்டட் கேண்டில்ஸ் மட்டும்தான் நாங்கள் எப்போயுமே வாங்கி வைப்போம். சம்டைம்ஸ் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் கூட ஊற்றி நான் வந்து விளக்கேற்றுறது உண்டு. அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம பீஸ்ஃபுல்லாக காமிங்கான ஒரு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சம்டைம்ஸ் நான் நைட்டுமே ஏற்றி வைப்பேன். ஸோ அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சக்கப்புறமா நேராக நம்ம கிச்சனில் போயிட்டு காஃபி குடிக்கணும். காஃபின்றது நமக்கு விட்டே கொடுக்க முடியாத ஒரு பெரிய அங்கமாக மாறிடுச்சு லைஃப்பில். இந்த காஃபி இல்லை அப்படின்னா என்னாலாம் யோசிச்சே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதில் நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி போட்டு நான் மாட்டுக்கு என்னுடைய சோஃபாவில் போய் உட்காந்துட்டு பொறுமையாக சிப் பண்ணி குடிக்கிற சுகமே தனி. வீக் டேஸில் எப்பயுமே காலைல குக்கிங் முடிச்சுட்டு அறக்க பறக்க கிளம்பும் போது நான் ரொம்ப ஒரு டக்குன்னு ஒரு 2 to 3 minutesக்குள்ளே என் காஃபியை குடிச்சு முடிச்சிடுவேன். அண்ட் சம்டைம்ஸ் அது ரொம்ப ஆறி கூட போயிடும். அந்த மாதிரி காஃபி குடிக்காமல் பீஸ்ஃபுல்லாக சிப் பை சிப்பாக ரொம்ப சுட குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ ஒரு பெரிய ஞானோதயம் தோணி ராமராமா எழுதலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த புக்கில் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே அப்பப்போ நைட் எழுதுவேன், ஈவினிங் எழுதுவேன், எப்போ டைம் கிடைக்குதோ எழுதுவேன். பட் அன்றைக்கி வந்து காலையில் எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்னோடய மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. நான் மேலே வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரூமில் வந்து சென்டட் கேண்டில்ஸ் ஏற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலையெல்லாம் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு எசென்ஷியல் ஆயில் அங்கே எங்கேன்னு ஊற்றி வச்சுட்டு கேண்டிலை பற்ற வச்சுட்டு அங்கே எங்கேன்னு வச்சாச்சு. ஸோ அந்த பீஸ்ஃபுல் அண்ட் காமிங் சுச்சுவேஷன் என்னோடய ரூமில் கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி ஒருத்தவங்க காமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து நான் 99 கிலோமீட்டர்ன்ற ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். அது வந்து திருச்சி ஹைவேயில் இருக்கும்னு நினைக்கிறேன், if I'm not wrong. நாங்கள் எப்பயுமே அந்த கடைக்கு தான் போகிறது உண்டு, நாங்கள் நெய்வேலிலாம் போகும்போது. ஸோ அங்கே வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் எப்பயுமே வாங்கி நான் வந்து சேர்த்து வச்சுப்பேன். ஸோ அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி வந்து தலை குளிச்சிருந்தேன்னா, ஸோ எப்பயுமே வந்து தலை குளிச்சுட்டா இந்த ஹேர் ட்ரையர் போட்டுருவேன். அது வந்து வீக் டேஸில் தான் போடுவேன். பட் வீக்கெண்ட் மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுவேன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்கி வந்து நான் செம்ம ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் சரி ஓகே இன்றைக்கும் போட்டுடலாம் அப்படின்ட்டு. என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன்லாம் கேட்காதீங்க. 2-3 பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லலாம். எனக்கு பெருசாக சுத்தமாக இந்த ஹேர் கேர்லாம் வரவே வராது. நான் எதுவுமே பெருசாக பண்ணுறதும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து மோஸ்ட்லி சண்டேஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஆர் இன் பிட்வீன் ஏதாவது ஒரு வீக் டே கூட நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேங்க. பார்த்தீங்கனாலே தெரியுதுல எவ்வளோ முடி கொட்டுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெந்தயமும் ஆனியனும் கலந்த ஒரு மீரா ஷாம்பு ஒன்று இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஆர் என்னோடய சீரம் கேட்டிங்கன்னா லிவான் சீரம் யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ தான். எனக்கு பெருசாக வேறு எந்த ஒரு ஹேர் கேர் ரொட்டீனும் இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 மாதமாக தான் வந்து நான் தலைக்கு தேங்காய் எண்ணெயே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாளாவது வச்சிடுறேன். பை ஜெனட்டிக்கலாக எனக்கு வந்து என்னோடய முடி நல்ல லெங்க்தியாக அடர்த்தியாக தான் இருக்கும். என் பாட்டிக்கும் அப்படி தான் இருக்கும், எங்கள் அம்மாவுக்கும் அப்படி தான் இருந்தது முன்னாடி. இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கொட்டிருச்சு. பட் எஸ், ஸோ நாங்கள் வீடு வாங்கும் போது இந்த ரூம் பார்த்துட்டு தான் நான் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக செம்ம
செம்ம எந்தூசியாஸ்டிக்காக இந்த வீடு வாங்கிடலாம், கண்டிப்பாக இந்த வீடு தான் வாங்குகிறோம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு வாக்இன் கிளாசெட் வைக்கணும் ஒரு வீட்டில் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. சரி, அட்லீஸ்ட் ஒரு வாக்இன் கிளாசெட் இல்லை, நமக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமாவது இருக்குல்ல, இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை வாங்கியிருந்தோம் நாங்கள். அஃப்கோர்ஸ் இதனால் மட்டும் நான் வீடு வாங்கினேன்னு சொல்ல வரல, பட் தெர் ஆர் மெனி பாயிண்ட்ஸ் அஸ் வெல். பட் இந்த ஒரு ரூம் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இங்கெல்லாம் போய் கிளம்பும் போது, ஆஃபீஸ் போகிறதுக்கெலாம் கிளம்புறதுக்கெலாம் செம்ம ஹாப்பியாக தான் நான் கிளம்பிட்டு போவேனா. ஸோ அன்றைக்கி வந்து சண்டேனால ரொம்ப பெருசாக மேக்கப்லாம் ஒன்றும் போடல, ஜஸ்ட் ஒரு காஜல், ஐலைனர், மஸ்காரா மட்டும் போட்டுக்கிட்டேன். அண்ட் எப்பயும் போல ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்தது, சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப பேசிக்கான ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் மட்டும்தான். அண்ட் எப்பயும் போல் நான் மறக்காமல் லிப்ஸ்டிக் போட்டுருவேன். ஸோ அதையும் வந்து போட்டுட்டேன். வீக் டேஸில் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 8:30 to 9 நான் வந்து எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ அந்த டைமுக்கு வீக்கெண்டில் கூட எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ஒரு 8:30 to 9 தான், அதுக்கு மேலே என்னால் பசி தாங்கவே முடியாது, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுமா. ஸோ அதனால் அன்றைக்கும் வந்து நான் மேக்கப் போடும்போது எனக்கு சொல்லிட்டே தான் இருந்தேன், ஐயோ எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னுட்டு. சரின்னு குடுக்குடன் என்னுடைய சென்ட் செக்ஷன் திறந்து கடகடன்னு என்னுடைய ஃபேவரட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் பர்ஃப்யூம் வந்து அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டக்க லிப்ஸ்டிக்கை மீறின ஒரு நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து இந்த பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோ வேணால் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ தான் ஹேர் ட்ரையர் போட்டாலும் என்னோடய முடி சட்டுன்னு காஞ்சிடாது. ஸோ அன்றைக்கி வந்து நான் தலைமுடியை விரிச்சு விட்டுட்டே தான் போயிட்டுருந்தேன். ஒரு வழியாக நான் வந்து கிளம்பி வெளில வந்தக்கப்புறமா கீழே குடுகுடுன்னு போய் சாப்பிட போகலாம் அப்படின்ற ஜாலியில் போயிட்டு இருந்தேன். வீக் டேஸ் வந்து மோஸ்ட்லி நான் வந்து குக்கிங் பார்த்துப்பேன். வீக்கெண்ட் வந்து என் மாமியார் தான் பண்ணுவாங்க. எனக்கு அவங்களோட சமையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, வீக்கெண்டாவது அவங்க சமையல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க சமையல் சாப்பிட்றதுக்கு, பிகாஸ் ஷி குக்ஸ் வெரி வெரி வெல். அதே மாதிரி தான் என் வீட்டுக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போதும் கூட என்ன குக் பண்ணவே விட மாட்டாங்க, அவங்க தான் ஃபுல்லாக குக் பண்ணுவாங்க. நானும் சரி ஹாப்பியாக உட்காந்துருவேன். அவங்க சமையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் அவங்க அம்மா சமையல் பிடிக்காது. ஸோ எங்கள் அம்மா சமையல் எனக்கு பிடிக்கும், என் மாமியார் சமையல் எனக்கு பிடிக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து களி வச்சுருந்தாங்க என் மாமியார். சொன்னால களி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு குடுக்குடுன்னு கீழே இறங்கி வந்து நாங்களும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அப்படியே என் ஹஸ்பண்ட்க்கும் பரிமாறிட்டு நான் வந்து களி எடுத்து சாப்பிட்ருந்தேன். அன்றைக்கி களிக்கு தொட்டுக்க வந்து கடலைக்கறி வச்சுருந்தாங்க. என் மாமியார் இந்த கடலைக்கறி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து காலையில், மதியம், நைட்டுன்னு 3 வேளைக்கும் கடலைக்கறி தான் சாப்பிடுவேன். அந்த லெவலுக்கு பைத்தியமாக இந்த கடலைக்கறி தின்னுட்டுருப்பேன். ஸோ அன்றைக்கும் அப்படி தான், காலையில் வந்து களி வந்து ராகி களி ப்ளஸ் திஸ் கடலைக்கறி சாப்பிட்டேன்னா, மதியமும் கடலைக்கறி சாப்பிட்டேன், நைட்டுக்கும் கடலைக்கறி தான் சாப்பிட்டேன். ஸோ அந்த லெவலுக்கு ஜாலியாக கடலைக்கறி சாப்பிட்டாச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சக்கப்புறமா வெளியில் கிளம்பணும். ஸோ இந்த ட்ரெஸ் பற்றி நான் சொல்லவே இல்லையே. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து நான் பேந்தன் ரோடில் வாங்கியிருந்தேன் ஃபார் 250 rupees. ஆக்சுவலி இது 300 rupeesக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 250 rupeesக்கு வாங்கிட்டு வந்தேன் பார்கெயின் பண்ணி. பேந்தன் ரோடில் வந்து சும்மா காட்டன் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கலான்ட்டு போயிருந்தோம். கடைசியில் பார்த்தா அங்கே வந்து ஜீன் டாப் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக சீப் அண்ட் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அன்றைக்கி நாங்கள் நல்லா கதை பேசிவிட்டு சாப்பிட்டு வெளில கிளம்பிட்டோம். வெளில கிளம்புனக்கப்புறமா பெருசாக நல்ல வீடியோஸ் எடுக்க முடியல, பிகாஸ் வி வென்ட் டு அ பேங்க் ஒர்க். ஸோ அங்கே வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் வர வழியில் சரியான மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார், ஏன் கூட வரலை, கண்டிப்பாக உனக்கு மழை பெய்ய தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஏதோ பாவம் பேட் லக் போல், அந்த லக்கு எனக்குமே அடிச்சிருச்சு. அன்றைக்கி சரியான மழை நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே. சரி, உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வண்டி வெளில எடுத்தால் மழை பெஞ்சிட்டே இருக்குமா இல்லை நார்மலாக இருக்குமா? பட் சம்டைம்ஸ் நானும் யோசிப்பேன், நார்மலாக இருக்கும் போது வெளில போனால் கூட நம்ம வெளில போனால் மட்டும் எப்படா இந்த மழை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ பேங்க் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தக்கப்புறமா என் தங்கச்சிக்கு போயிட்டு லஞ்ச் பேக் கொடுத்துட்டு வந்துட்டேன். லஞ்ச் கொடுத்துட்டு வந்தக்கப்புறமா நாங்கள் வர வழியில் வந்து எங்களுடைய ஓஜி ஷாப் ஃபார் வுட் ஒர்க், இது வந்து பெருமாள் அண்ணன் கடை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது ஆக்சுவலி வந்து இப்போது பேர் கூட மாற்றிட்டாங்க, ஐ எம் நாட் ஷோர். இவங்களோட கடை வந்து சேலையூரில் இருக்குது, பெருமாள் வுட் ஒர்க் ஷாப்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் அண்ட் சேர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஏன்னா இந்த மந்த் எனக்கு பர்த்டே வருது. எவ்ரி இயர் ஃபார் மை பர்த்டே ஐ கிஃப்ட் சம்திங் ஃபார் மை செல்ஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்டாக இதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான். ஸோ அது என் ஹஸ்பண்ட்டை சொன்னக்கப்புறமா சரி வா நம்ம போய் நம்ம பெருமாள் கடையில் பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. என் ஹஸ்பண்ட்டை ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இருக்கிற எல்லா ரிசர்ச்சையும் பண்ணிவிட்டு இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது பெஸ்ட்டாக இருக்குது, அது சீப்பாக இருக்குது, இது சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கொடுப்பாரா. ஸோ அதனால் காலையில் பெருமாள் அண்ணன் கடை மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இந்த ரேடியல் ரோட்டில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள்ட்டையும் போயிட்டு ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் சேரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னாரு.
சரி ஓகே போகலாம் வாங்க, நமக்கு தானே வாங்குறாரு அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டோம். அண்ட் கொஞ்சம் கோல்டு ஷாப்பிங்கும் பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் பண்ணியாச்சு. ஸோ இவங்களோட செக்ஷனில் வந்து என்னென்ன சேர் நல்லாயிருக்கு, என்னென்ன டெஸ்க் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தோம். சேர் வந்து எங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் பிடிச்சிருந்தது, பட் பெருமாள் கடையில் எங்களுக்கு பெருசாக பிடிக்கல. பட் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா சேர் வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல், லைக் அரவுண்ட் 1000 ருபீஸ் இங்கே அதிகமாக இருந்தது. சரி வேண்டாம், நம்ம பேசாமல் பெருமாள் கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே சட்டு போட்டுன்னு கிளம்பிட்டோம். இப்போலாம் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுறது ஒரு 7:30க்கெல்லாம். ஸோ அன்றைக்கி வந்து வீட்டில் மில்லட் தோசை மாவு இருந்ததுன்னு சொல்லிட்டு மில்லட் தோசை ஊற்றிட்டு தொட்டுக்கிறதுக்கு கடலைக்கறியை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நைட்டுக்கு. அப்படியே வந்து வீக் டேஸ்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து காலியாக இருந்தது. சரி ஃப்ரூட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஜிடபிள் செக்ஷனுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து தேவையான ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி ஃப்ரூட்ஸ் தான் இருந்தது. எனக்கு வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே பிடிக்கும், பட் என்ன இருக்கோ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா ஆப்பிள், திராட்சை, மாதுளம்பழம் அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் இருந்ததா. சரி நான் இதில்னு 2-3 அள்ளி எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த லியா ஊதுபத்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவரோட சைல்ட்ஹுட் மெமரியாம் போல் அது. சரி ஓகே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வாங்கியாச்சு.